சண்டே அதுமா ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றது? சேனல் பார்ப்போம். சீ தமிழ். சொல்வதெல்லாம் உருட்டு. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு மதுரையில இருந்து ஒரு இளம் ஜோடி வருது. அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு சால்வ் அவுட் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்னது? மைதிலி. உங்க ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க மைதிலி. சார் டெய்லி என்ன போட்டு குடிச்சிட்டு வந்து அடிச்சுட்டே இருக்காரு சார். டெய்லியும் குடிக்கிறியாப்பா? எதுக்கு எதுவும் தண்ணி அடிச்சுட்டு வரீங்க? நான் டெய்லி அடிக்கிறது இல்லை சார் தண்ணி. நான் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு காரணமே வந்து இவனாலதான். டெய்லி எங்க வீட்டுக்கு வந்து 10 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சார் அந்த 10 பேர் யாருன்னு? என்னம்மா 10 பேர்ன்றாரு இவரு? சார் தண்ணி கேன் போட வந்தவர் டொமேட்டோக்கார, பால்கார, மளிகை கடைக்காரக்காரன் தொடர்பு படுத்தி பேசுறாரு சார். இதெல்லாம் வர்றதானப்பா? முன்னாடி ரொம்ப தப்பு. அம்மா வீட்டுக்கு போய் சொல்றா சார். வாங்க புடிங்க. போய் சொல்றா சார். கர்ப்பமா இருக்கு. இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது சார். என்ன சார் உங்க முன்னாடி அழுதாதம்மா, இருமா, நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. இத்தனைக்கு லவ் மேரேஜ் தான் சார் பண்ணேன். அதுக்கு என்ன இப்படி போட்டு கொடுமை? அதுதான் சார் நான் பண்ண தப்பு. இவரை போய் கல்யாணம் பண்ண போய் சார் இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா சார். கல்யாணத்துக்கு சார் 10 பேர் கூட தொடர்பு இருக்கா சார். எல்லாரு வீட்லயும் சிலிண்டர் போறோம், பால்காரன் எல்லாரும் வீட்டுக்கும் வந்துதானமா போறாங்க. இது என்ன பெரிய வந்துட்டு போறாங்க. ஆனா அவங்க போன் நம்பர்ல வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? போன் நம்பர் வச்சிருக்க சேவ் பண்ணி வச்சது தப்புங்களா சார்? சார் அண்ணான் தான் சார் பேசுறேன். அண்ணான்னு பேசுறது கூட ஒரு சந்தேகப்படுறேன் சார். இப்ப கூட போறீங்க பக்கத்துல உட்காந்துருக்கிறத வச்சு வீட்டுக்கு வந்து அடிப்பார் சார். அவரையும் வச்சிருக்கியான்னு கேட்பாரு சார். ஓ நீ அதெல்லாம் நினைச்சிருக்கியா? நீ என்ன துணையாடா? இன்னைக்கு IPL. ஆமா, இன்னைக்கு தல தோனியோட லாஸ்ட் மேட்ச் வேற. சரி, டிவி போடுவோம் IPL. தலைவர் வந்தாரு. தோனி 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 தோனி. பாண்டியா லாஸ்ட் பால போட நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்காரு. 6. தோனியோட லாஸ்ட் மேட்ச் விக்டரியோட முடிச்சிட்டாரு. எல்லாம் சென்னை. இன்னைக்கு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இருக்கு. நம்ம ஹர்திக் பாண்டியாட்ட பேசுவோம் இந்த மேட்சை பத்தி. வாங்க ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு லாஸ்ட் பால்? மேட்ச் உண்மையாலும் சூப்பரா இருந்தது. நாங்க இந்த மேட்ச் தோத்துருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா தோனியோட ஃபைனல் மேட்ச், அதனால நான் தான் ஒரு பால் தான் போனா போட்டுவேன்னு சொல்லி 6க்கு ஃபுல் டாஸ் பாலா போட்டு கொடுத்தேன். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜெயிச்சிட்டு போறாரு. ஒரு டைம் தானே, ஒரு மேட்ச் தானே. தோனினால பரவாயில்ல, நல்லபடியா போயிட்டு விட்டவரு. அதுக்காகத்தான் நான் விட்டு கொடுத்தேன். ஓகே. அடுத்து தலை தோனி கிட்ட பேச போறோம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தலை தோனி வாங்க. வா, நீங்க கிரவுண்டுக்கு வந்தாலே சவுண்டு தான் போல, பேசவே முடியாது. சென்னை மட்டும் இல்ல, எங்க போனாலும் எனக்கு வந்து இந்த ரசிகர் கொடுக்குற ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஃபேன் பேஸ் இருக்கிறனால நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு அவங்க கொடுக்குற ஆதரவுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அடிச்ச 6 சூப்பரா இருந்துச்சு. பவுல் பண்ண ஹர்திக் பாண்டியா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அவர் ஒரு நல்ல பவுலர் தான். ஏன்னா அவர் வந்து சுமாரா தான் பால் போடுவாருன்னு தெரியும். நான் அதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பால் கடைசியில எப்படி சுமாரா தான் போடுவாரு தெரியும். அவர் எதிர்பார்த்த மாதிரி அவரும் அது சுமாரா போட்டாரு. கண்டிப்பா 6 அடிச்சிட்டோம். எப்படியோ இது வந்து காட் பிளேஸ் ஜெயிச்சிட்டோம் இந்த மேட்சை. நாங்க உங்க டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க யங்ஸ்டர் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இருக்கிற யங்ஸ்டர் கிட்ட ஒரு ஃபயர் இல்ல. ஃபயரா? லைட்டர் நான் பத்த வைக்கிறதுக்கு? இல்ல லைட்டர்ல அந்த ஃபயர் சொல்லல. நானு ஃபயர்னா வந்து எனர்ஜி தான் சொல்றேன். அந்த எனர்ஜி வந்து எல்லா யங் பிளேயர் கிட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்பதான் வந்து பாசிட்டிவா விளையாட முடியும் நான் திங்க் பண்றேன். லாஸ்ட் இயர் நீங்க இதான் உங்களோட லாஸ்ட் இயர் மேட்சா இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? சவுண்டு டெஃபினெட்லி நாட். வருவாருன்னு தோனிக்கு எண்டே கிடையாது. தோனிக்கு எண்டு கார்டு போட இங்க யாருமே இல்லை. வேற ஏதாவது சேனல் வைப்பான். ரொம்ப போர் அடிக்குது எவ்வளவு மாத்தி பார்த்தாலும். பழனினா என்னடா ஃபர்ஸ்ட்? பழனினா என்ன? பதினா என்ன? என்ன அடே என்ன என்ன எல்லாம் தெரியாத முட்டா பையன் நினைச்சிட்டு இருக்காடா. எல்லாம் தெரியும்டா டே.
தில்லாடா தில்லா. டிவியா பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு.